வெல்கம் டு SRI Tech தமிழ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சசரிஸ் பிராண்டை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம பார்க்க போகிற பிராண்ட் பார்த்தீங்கன்னா லேப் கேர். இந்த பிராண்ட் எங்கே ஸ்டார்ட் ஆச்சு, எப்போ இந்தியாவில் சேல் பண்ண ஆரம்பித்தோம், இந்த ப்ராடக்ட்டில் என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது, இதில் நமக்கு என்னென்ன ப்ராடக்ட் தேவைப்படும், இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், இதுதான் நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட். இது லேப் கேர் பார்த்தீங்கன்னா 1997 சிங்கப்பூர் பேஸ்டு கம்பெனி. சிங்கப்பூரில் ஸ்டார்ட் பண்ணி இன்னோவேட்டிவாக சிங்கப்பூரில் லேப்டாப் ஆக்சரிஸில் ஸ்டார்ட் பண்ணாங்க. மேஜராக HP, டெல், லெனோவோ இந்த மாதிரி பிராண்டுடைய அடாப்டரையும் பேட்டரியும் இவங்க இனிஷியலாக லேப் கேர்ன்ற பேரில் ஸ்டார்ட் பண்ணி OEM பேட்டரிஸாக கொடுத்துருந்தாங்க. இப்போ அவுட் ஆஃப் அப்போ வாரண்டிக்கு அப்புறம் சில பிராண்டால் லேப்டாப் பேட்டரி அடாப்டர்லாம் கிடைக்காது. ஒரு 5-6 இயர்ஸ் ஆச்சுன்னா அந்த மாதிரி உங்களுக்கு ஏஜிங்கில் கிடைக்காத ப்ராடக்ட்டுக்கு இவங்ககிட்ட பேட்டரி அண்ட் அடாப்டர்ஸ் கிடைக்கும். இனிஷியலாக இப்படி தான் சிங்கப்பூர் ஆரம்பிச்சாங்க. இது 1997 சிங்கப்பூரில் ஆரம்பிச்சு அங்கே ரன் ஆகிட்டு இருந்த பிஸ்னஸ் இந்தியாவில் RX இன்ஃபோடெக் மூலமா 2007 இந்த லேப் கேர்ன்றது இந்தியாவுக்குள்ள வந்தது. இப்போ இந்த ப்ராடக்ட் இன்னைக்கு இவங்க எத்தனை ப்ராடக்ட் வச்சிருக்காங்கன்னா நம்ம கணக்கே கிடையாது. அவ்வளோ ப்ராடக்ட் வேரியன்ட் இருக்கு. அதாவது லேப் கேர் பிராண்டட் PC உருவாக்குற அளவுக்கு இவங்க கிட்ட ப்ராடக்ட் இருக்கு. இவங்க கிட்ட ப்ராசஸர் மட்டும்தான் இல்லை, அதை தவிர மதர் போர்டு, ரேமு, SSD ப்ளஸ் வந்து உங்களுக்கு கேபினெட்டு, கீபோர்ட், மவுஸு, மானிட்டர்ஸு, டோனரு, ஸ்பீக்கர்ஸு, செல்ஃபோன் ஆக்சரிஸ், இந்த மாதிரி இவங்க ஒரு வேரியன்ட் ஆஃப் ப்ராடக்ட் வந்து லிமிடேஷனே கிடையாது. ப்ளஸ் வந்து மொபைல் ஃபோனில் எந்த ஆக்சரிஸ் பார்த்தாலும் லேப் கேரோட ப்ராடக்ட் நீங்கள் நிறைய இடத்துல பார்க்க முடியும். இப்போ இவங்களுக்கு காம்படிஷன் நிறைய பிராண்ட்ஸ் இருக்காங்க. பட் இவங்க கிட்ட என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இவங்க ப்ராடக்ட் குவாலிட்டி ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப எக்கனாமிக்கலாக இருக்கும். ப்ராடக்ட் குவாலிட்டி வைஸ் உங்களுக்கு வந்து நல்ல சூப்பராக இருக்கும். ப்ளஸ் லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், இப்போ இவங்க கிட்ட மானிட்டர்ஸ் வெறும் 1800 15 inches மானிட்டர் ஸ்டார்ட் ஆகுது 1800 rupeesல. இதுக்கு வந்து 1 year வாரண்டி. இப்போ நீங்கள் செகண்ட்ஸில் ஒரு மானிட்டர் நீங்கள் தேர்னா கூட உங்களுக்கு 2000 மானிட்டர்ஸ் கிடைக்காது. ஆனால் இவங்க 1 year வாரண்டியோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெறும் 1800 ஸ்டார்ட் ஆகுது. இதே ஒரு டிசைனர் மாதிரி இருக்கும், எனக்கு IPS மானிட்டர் வேணும், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வேணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் மற்ற கொஞ்சம் பெரிய பிராண்ட்ஸில் 3 years வாரண்டியோட நீங்கள் போகிறப்போ ஒரு 22 inches மானிட்டர் ஸ்டார்டிங் ப்ரைஸே பார்த்தீங்கன்னா IPS வந்து உங்களுக்கு ஒரு 7000 8000 ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் இவங்க கிட்ட வெறும் ஒரு 5500 rupeesலேயே பார்த்தீங்கன்னா இது பார்டர்லெஸ், IPS, எட்ஜ்லெஸ், மெட்டல் ஸ்டாண்டு, 3 வருஷம் உங்களுக்கு வாரண்டி இருக்கு. இந்த ப்ராடக்ட் வந்து வெறும் ஒரு 5000 rupeesலேயே ஸ்டார்ட் ஆகுது IPS மானிட்டர்ஸ். இவங்க கிட்ட வேற என்ன ப்ராடக்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லேப்டாப்புக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி பேரே லேப் கேர்னு வச்சிருக்காங்க. லேப்டாப்பை கேர் பண்ண ஸ்டார்ட் பண்ண கம்பெனி இன்னைக்கு எல்லா IT ஆக்சரிஸையும் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. லேப்டாப்புடைய அடாப்டர்ஸ், லேப்டாப்புடைய பேட்டரிஸ், அதே மாதிரி வயர்ட் மவுஸ் ஒரு 100 rupeesல வயர்ட் மவுஸ் வச்சிருக்காங்க, ஒரு 250 rupeesல வயர்லெஸ் மவுஸ் வச்சிருக்காங்க. இவங்க எல்லா ப்ராடக்ட்டுமே உங்களுக்கு வந்து மினிமம் 1 year வாரண்டி கவர் ஆகுது, அப் டு 5 years வரைக்கும் வச்சிருக்காங்க. இப்போ மானிட்டர்ஸ்க்கு 1 year வாரண்டி அண்ட் 3 year வாரண்டிஸ் இருக்கு. இப்போ பாருங்க, இது எக்ஸ்டென்ஷன் பாக்ஸஸ், இது ஒரு 450-500 rupees ரேஞ்சில் எக்ஸ்டென்ஷன் பாக்ஸஸ் வச்சிருக்காங்க. பிளஸ் இந்த எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் வித் இன்சூரன்ஸ், இந்த மாட்டி உங்களுக்கு இந்த எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ்ல ஏதாவது ஃபயர் ஆகுது, உங்க ப்ராடக்ட் வந்து ஸ்பாயில் ஆகுதுன்னா அப் டு 20,000 rupees வரைக்கும் உங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணலாம். இது வெப்சைட்ல வந்து இது சம்பந்தமா போட்டிருப்பாங்க என்ன மாதிரி கிளைமிங் இருக்குதுன்னு. மற்ற எந்த ஆர்டினரி பிராண்ட்லயும் உங்களுக்கு இந்த மாதிரி இன்சூரன்ஸ் கிளைமிங் ஆப்ஷன்ஸ் கிடையாது. அப்போ இவங்களை வச்சு நான் ஒரு PC உருவாக்கலாம்னு சொன்னேன். எப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட சொன்ன மதர் போர்ட்ஸ் இருக்கு. இப்போ நான் உங்களுக்கு வந்து i3 3rd ஜெனரேஷன்ல இருந்து அப் டு i3 8th ஜெனரேஷன் போற வரைக்கும் இவங்க கிட்ட 61 போர்டு, 41 போர்டு, 81 போர்டு, 110 போர்டு, 310 போர்டு இருக்கு. இவங்க மதர் போர்ட்ஸ் இருக்கு. அதே மாதிரி நீங்க ஆஃபீஸ் வச்சிருக்கீங்க, லேசர் பிரிண்டர்ஸ் யூஸ் பண்றீங்கன்னா உங்களுக்கு வந்து HP 12A 8080 பிளஸ் மல்டிபிள் டோனர்ஸ் யூஸ் பண்ற மாதிரி இவங்க டோனர்ஸ் இருக்கு. இவங்க பியூட்டி என்னன்னா நீங்க வாங்குற ஜெனரலா டோனர்ஸ்க்கு யாருமே வாரண்டி கொடுக்க மாட்டாங்க. இவங்க டோனருக்கு 6 month வாரண்டி கொடுத்திருக்காங்க. HP ல நீங்க யூஸ் பண்ணக்கூடிய HP பிரிண்டர்ஸ், Canon பிரிண்டர்ஸ், மற்ற எல்லா லேசர் பிரிண்டர்ஸ்க்கும் இவங்க கிட்ட பாத்தீங்கன்னா டோனர் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு 888 டோனர், 2LA டோனர்லாம் நம்ம HP ல யூஸ் பண்ணிருப்போம். 2LA டோனர்ஸ் வந்து Canon ல யூஸ் பண்ணிருப்போம். அந்த மாதிரி எந்த பிரிண்டர்னாலும் 90% டோனர்ஸ் வச்சிருக்காங்க. வெறும் 450 ல இருந்து ஒரு 600 rupees குள்ள உங்களுக்கு மேக்ஸிமம் எல்லா மாதிரி டோனர்ஸும் கிடைக்கும். பேஜ் ஈல்டு பாத்தீங்கன்னா ஒரு 1000 ல இருந்து 2000 பேஜ் வரைக்கும் இதுல ஈல்டு இருக்கு. அதே மாதிரி டோனருக்கு வாரண்டி கொடுக்குற ஒரே கம்பெனி இவங்க மட்டும் தான். இப்போ உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம அந்த வெயிட் செக் பண்ணுவாங்க. பேஜஸ் ஓடாம உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்தா தாராளமா டோனர் கூட ரீப்ளேஸ்மென்ட் கொடுக்குறாங்க. சரி, இது இல்ல அடுத்த ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா இது முடிச்சு உங்களுக்கு வந்து ப்ளூடூத் ஸ்பீக்கர்ஸ். நீங்க பிராண்டட் ப்ளூடூத் ஸ்பீக்கர்னு போனீங்கன்னா பார் ஸ்பீக்கர் 2000 ரூபாய் கீழ நல்ல பிராண்ட்ல கிடைக்காது. பட் இவங்க பார்த்தா வெறும் 1000 rupeesக்கு RGBயோட மெமரி கார்டு போட்டுக்கலாம், பென் டிரைவ் மாட்டிக்கலாம். ஒரு 6 to 7 hours உங்களுக்கு பேட்டரி பேக்கப் நிக்கும். கண்டினியூஸா ஆடியோ ப்ளே பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜா ஒரு 3 to 4 hours பேட்டரி பேக்கப் நிக்கும். நல்ல நாங்க பர்சனலா யூஸ் பண்ணி பார்த்தா நல்ல குவாலிட்டியா இருந்தது. இது RGBயோட சவுண்ட் குவாலிட்டி சூப்பரா இருந்தது. அதே மாதிரி இந்த சைனீஸ் ஸ்பீக்கர்ல வர்ற மாதிரி ரொம்ப கரகரன்ற சவுண்டோ இல்ல வந்து இந்த கொஞ்சம் தூரமா போனா டிஸ்கனெக்ட் ஆகலாம் கிடையாது. ஓரளவுக்கு உங்களுக்கு ஃபீட் டிஸ்டன்ஸும் நல்லா கிடைச்சது. வெறும் 1000 rupeesக்கு ப்ளூடூத் ஸ்பீக்கர் இருக்குது வித் RGB லைட்டிங் கூட பிளஸ் மெமரி கார்டு, பென் டிரைவ் அதெல்லாம் போற ஆப்ஷன்ஸோட உங்களுக்கு பார்த்தா ஒரு 1000 rupeesல இருக்கு. இந்த ஸ்பீக்கர்ஸ்க்கும் 1 year வாரண்டியோட உங்களுக்கு வருது. இவங்க பியூட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா எந்த ப்ராடக்ட் உங்களுக்கு ரிப்பேர் ஆனாலும் 1 month குள்ள ரிப்பேர் ஆச்சுன்னா ப்ராடக்ட் ரீப்ளேஸ்மெண்ட். ஏதாவது ப்ராடக்ட் நீங்க வாங்குறீங்க 1 month குள்ள ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா சர்வீஸ் சென்டர் போய் கொடுத்து வாங்குற வேலை கிடையாது. ஹேண்ட் டு ஹேண்ட் ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம். சில ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 month வரைக்கும் ரீப்ளேஸ்மெண்ட் பாலிசி இருக்கு. வாங்குறீங்க 3 மாசத்துக்குள்ள உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ப்ராடக்ட் ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கு. சர்வீஸ்க்கு நம்ம அனுப்ப மாட்டோம். டேபிள் ரீப்ளேஸ்மெண்ட் கொடுத்துருவோம். ஸ்டாக் இருந்ததுன்னா ஸ்டாக் இல்லைன்னா மட்டும் நம்ம கொரியர் போயிட்டு வர மாதிரி இருக்கும். இது சென்னையிலே சர்வீஸ் சென்டர்ஸ் இருக்குது. இவங்க கிட்ட பாத்தீங்கன்னா டெஸ்க்டாப் ரேம், லேப்டாப் ரேம், DDR3, DDR2, DDR4 வரைக்கும் இவங்க கிட்ட ரேம்ஸ் இருக்கு. நீங்க யூஸ் பண்ணக்கூடிய 41 போர்டா
இருக்கட்டும், 16 போர்டாக இருக்கட்டும், 110 போர்டாக இருக்கட்டும், இல்லை வந்து 610 போர்டு, அந்த மாதிரி எல்லா மதர் போர்ட்ஸ்க்கும் இவங்க ரேம் வச்சிருக்காங்க. DDR5 ரேம் தவிர மீது எல்லாத்துக்கும் டெஸ்க்டாப் அண்ட் லேப்டாப் ரேம்ஸ் இவங்க கிட்ட வருது. பிரைஸ் ரொம்ப எக்கனாமிக்கலாக இருக்கும். இவங்களோட ரேம்க்கு உங்களுக்கு பார்த்தா 3 இயர்ஸ் வாரண்டி கொடுத்தாங்க. இப்போ வந்து 5 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறாங்க. 5 வருஷத்துக்கு உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி இருக்கு. ப்ளஸ் அது இல்லாமல் 3 மந்த்துக்கு டேபிள் ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கு. வயர்லெஸ் மவுஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 100 ரூபீஸ்க்கு இவங்க வயர்ட் மவுஸ் வச்சிருக்காங்க. 250 ரூபாய்க்கு பார்த்தா வயர்லெஸ் மவுஸ் வச்சிருக்காங்க. இந்த மவுஸ்க்கும் 1 இயர் வாரண்டி இருக்கு, ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி, ப்ளஸ் வந்து 1 மந்த்துக்கு உங்களுக்கு வந்து டேபிள் ரீப்ளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ வயர்லெஸ் கீபோர்ட் மவுஸ் 1100 பார்த்துருப்பீங்க. இவங்க கிட்ட வெறும் 699 ரூபீஸ் தான். வெறும் 700 ரூபாய்க்கு வயர்லெஸ் கீபோர்ட் மவுஸ் ஒரே ரிசீவர் வித் 1 வருஷம் வாரண்டி இருக்கு. இதுல 800 ரூபாய்க்கு ஒரு கீபோர்ட் மவுஸ் இருக்கு, 3 இயர்ஸ் வாரண்டியோட. நான் சொல்றது வயர்லெஸ். மார்க்கெட்ல வயர்டு கீபோர்ட் மவுஸே உங்களுக்கு 800 ரூபா சொல்லுவாங்க. இது வயர்லெஸ் கீபோர்ட் மவுஸ் வாரண்டியோட பாத்தீங்கன்னா 700 ரூபா தான். இவங்க யூஸ் கொடுக்குற எல்லா வயர்லெஸ் மவுஸுமே சைலண்ட் மவுஸ். கிளிக் பண்ண டக் டக்குன்னு பழைய மூலமா சவுண்ட் கேட்காது, உங்களுக்கு சைலண்டா இருக்கும், பட் அக்ரெசிவா ஒர்க் பண்ணும். என்ட்ரி லெவல் யூசர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் கார்டு 2GB 4GB எல்லாம் ஃபர்ஸ்ட் 6000 7000 இருந்துச்சு. இவங்க கிட்ட வெறும் 2000 ரூபீஸ்க்கே 2GB கிராஃபிக்ஸ் கார்டும் ஒரு 3500 ரூபீஸ்க்கு 4GB கிராஃபிக்ஸ் கார்டும் இருக்கு. இது என்ன மாதிரி யூசர்ஸ்னா பேசிக் கேம்ஸ், பேசிக் டிசைனிங் சாஃப்ட்வேர்ஸ், ஒரு பேசிக் சின்ன கடைங்களுக்கு ஒரு ஸ்டிக்கர் ஷாப் அது மாதிரி யூஸ் பண்ணணும் அப்படின்றவங்களுக்கு தாராளமா போதுமானது. 3 வருஷம் வாரண்டியோட 2000 ரூபாய் மற்றும் 3500 உங்க நம்ம கிட்ட கிராஃபிக்ஸ் கார்ட்ஸ் இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.